எல்லோருக்கும் வணக்கமுங்க. இன்றைக்கி நம்ம மதிய சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். 14/2/2026 இன்றைய மதிய சாப்பாடு இன்றைக்கி சாமையில் சோறு பொங்கியிருக்கிறேன். சாமை சாதம், சாமையில் சோறு பொங்கியாச்சு. அதுக்கு ஒரு பருப்பு குழம்பு, ரொம்ப அருமையாக ஒரு பருப்பு குழம்பு வச்சுருக்கிறேன். அதோட இன்றைக்கி வெண்பூசணி பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு வச்சுருக்கிறேன். தேங்காய் சீரகம் அரைச்சி போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கு தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சோண்டு சாமை அரிசி சாதம் ஆற வச்சு அதில் கொஞ்சம் தயிர் போட்டு வச்சுருக்கிறேன். இதை லாஸ்ட்டில் நம்ம இதை சாப்பிட்டதுக்கப்புறமா இதை நம்ம எப்போவும் நம்ம ரைஸ் சாப்பிடும் போது தயிர் சாதம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எடுக்கிறதுக்காக இதில் எதுக்காக நம்ம இன்றைக்கி சாமை எடுக்கிறோம் அப்படின்னா, சிறுதானியங்கள் எடுக்கும் போது நமக்கு அரிசியில் நம்ம பாலிஷ் தீட்டப்பட்ட சில்கி ரைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, வெள்ளை வெள்ளையர்னு அரிசி வச்சு நம்ம சாப்பிட்றதுல இருக்கிறத விட அதிகமான நார்ச்சத்து இருக்குது, புரதம் இருக்குது, கால்சியம், இரும்பு சத்து சாமையில் மிக அதிகமாகவே இருக்குது. இதை அரிசிக்கு பதிலாக நம்ம எடுத்துக்கிட்டு வரும்போது சர்க்கரை நோய் நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கும். உடல் பருமன் குறையிறதுக்கு, ஆரோக்கியம் மேம்படும். நமக்கு செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா புரோட்டீன் ரொம்ப இருக்குது, புரதம் இருக்கிறதுனால செரிமானம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த சாமை அரிசி சோறில். அதுமாதிரி வெண்பூசணி கூட்டு வச்சுருக்கிறேன். இதை நம்ம தினசரி காலையில் சாராக எடுத்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சருமமும் முகமும் நல்ல பொலிவாக இருக்கும். நம்ம நீர் போயிடும், நல்லா யூரின் இது இல்லாமல் நல்லா போயிடும். கை காலில் வீக்கம் இருக்கவங்க, யூரினரி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் வெண்பூசணி சாறு குடிச்சிட்டு வரலாம். உடல் சூட்டை முதல்ல தணிக்கும், செரிமானத்தை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப அதிக அளவில் கொடுக்கும். இது ஒரு மிக சத்தான ஒரு காய், நார்ச்சத்து நிறைந்தது, கலோரி குறைஞ்சது. அதனால் நம்ம இந்த வெண்பூசணி எடுத்துகிட்டு வரும்போது தினசரி காலையில் வெறும் சாராக வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்போது மிக அதிகப்படியான பலன்களை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டாலும் அதுக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதுதான் என்னுடைய மதிய சாப்பாடு. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.